அதுக்கப்புறம் அந்த பக்கம் பாத்ரூம்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் பாண்டை பார்த்துருங்க இருட்டுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இருட்டுனதுக்கப்புறம் ஒன்று நடக்கும், அது உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன். நகரது கதை. மங்கோலியாவில் கூட 5:15 தான் இருட்டுச்சு. ஆனால் எதுக்காக உருவாக்குனாங்கன்னா இயற்கையாக அமைஞ்சது இல்லைங்க, இது வந்து செயற்கையாக மனுஷனாக உருவாக்குனாங்க. எதுக்காக அப்படின்னா, நான் சொன்னேன்ல, இந்த ஜப்பானில் முக்கியமாக நார்தன் ஜப்பான் குட்டி குளம், மனுஷனால் உருவாக்கப்பட்ட குளம். எப்படி சூப்பரா? இங்கேயே வெயிட் பண்ணோம்னா 4:30 மணிக்கு சரியான விஷயம் நம்ம காத்திருக்கு. 22 வரைக்கும் இங்கே பாருங்கள். வாவ், இந்த மாதிரி லைட் இலுமினேஷன் நடக்கும் இந்த பாண்டில். ஸோ வின்டருக்கே ஒரு ஸ்பெஷல் விஷயம் இது. இங்கே வர உறைஞ்ச ஏரி, அப்படியே கலர் லைட்டில் பார்த்துட்டு இருக்கிறது ஏரி மற்றும் உங்கள் குமார். எப்படி எப்படி இருக்கு பாருங்க இடம், வாய்ப்பே இல்லைங்க. இந்த லைட்டு ஒயிட் போட்டிருக்காங்க, அதுக்கு என்ன தெளிவாக இருக்கு பாருங்க. 0.6 ஒரு கலரில் வருது, ஜூம் பண்ணால் 1 வேற ஒரு கலர் வருது பாருங்களேன். நல்லா இருக்கா? மணி 4:55ங்க. இப்பயும் ஒரு 5 நிமிஷம் பஸ் லேட்டு, பட் கடைசி பஸ் வந்துருச்சு பாருங்க. இங்கே பாருங்க எப்படி இருட்டிடுச்சுன்னு. 4:50க்கு அந்த பக்கம் இருக்குங்க ஸ்டேஷன் நினைக்கிறேன். அந்த பக்கம் தான் இருக்கு ஸ்டேஷன். இங்கே தான் ஏறணும் பாருங்க. நல்லா இருக்கா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ? பண்ணியில நீங்களும் பண்ணியில் நிலையுங்க, அப்படியே நல்லா தெரியுதுல பண்ணி. எல்லாம் வந்தாச்சுங்க, நம்ம ட்ரெயினும் வந்துருச்சுங்க. இங்கே பாருங்க என்னவோ வருது பாருங்க ட்ரெயின், குட்டி ஐஸ் ட்ரெயின். வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்னங்க இடம் இருக்கா இல்லையா? இருக்கு, டக்குன்னு ஏறி உட்காரணும். நல்ல கூட்டம் இருக்கு இங்கே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உட்காந்துடலாம். காலையில் வந்தோம், மீண்டும் இங்கேருந்து அபஸ்ரீக்கு வந்து 7:05க்கு ட்ரெயின். அபஸ்ரீ வந்து நார்தன் மோஸ்ட் ஜப்பான் டிப்புக்கு போக போகிறோம். நான் சொன்னேன்ல நைட்டில் லைட்டிங்லாம் போட்டு சும்மா பட்டையை கிளப்புவாங்கன்னு, எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக. அஷிகாவா எவ்வளோ வாங்க. கரை வந்துருச்சு, நான் அப்படியே சாப்பிட்றேன். பாய் பாய். இந்த ட்ரெயினும் லேட்டுங்க, 7:05க்கு கிளம்புறது 7:13க்கு தான் கிளம்புது. என்னன்னே தெரில, இன்றைக்கி ஃபுல்லாகவே எல்லாமே டிலேலேயே போயிட்டுருக்குது. இது இப்போ வந்து அஷியாமாலேருந்து இந்த அபஸ்ரீக்கு அது வந்து ரோட் டிஸ்டன்ஸில், இது கொஞ்சம் ரயில்வே ரூட்டு கொஞ்சம் சுற்றி வர மாட்டிருக்கு. எப்படி இருந்தாலும் ஒரு கடல் இருக்குது. ஜப்பானோட எல்லைக்கு வந்துட்டோம், நார்தன் மோஸ்ட் எல்லைக்கு. அந்த பக்கம் ஒரு அபஸ்ரீ, இந்த ஊர் பேர்லேயே ஆறு ஒன்று ஓடுது. அந்த ஆறு கடலில் கலக்கிற அந்த அற்புதத்தினால பார்த்தீங்கன்னா சில ஹோட்டலெல்லாம் 3, 4, ஆனால் செக் அவுட் மட்டும் காலையில் 10 மணிக்கே முடிக்கணும். இது என்ன கொடுமைன்னு எனக்கு புரியல. 6 மணி நேரம் எதுக்கு எடுக்கிறாங்க? இன்டர்நேஷ்னல் இது பார்த்தீங்கன்னா செக்இன்